பாலிட்டி ஃபாஸ்ட் ரிவிஷனுக்காக ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கேன். இது செல்ஃபாக நான் ஃபாலோ பண்ணுறதுக்காக ஏற்கனவே டாஸ்க் 1 அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸில் மென்சுரேஷன் டாப்பிக்கு நம்ம ஷெட்யூல் கொடுத்துருந்தோம். அது உங்களுக்கு 2 வீக்ஸுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 டேஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஷெட்யூல் நம்ம டெலகிராமில் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அதை ஃபாலோ பண்ணாதவங்க இந்த ஷெட்யூல் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் 1 ஷெட்யூல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத போட்டு கொடுத்துருந்தோம். அதுபடி படித்தவங்க ஃபுல்லாகவே பாலிட்டி புக் வைஸ் 6th-12th வரைக்கும் படிச்சிருப்பாங்க. இது என்னோடய ஃபாஸ்ட் ரிவிஷனுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு 2 to 3 ஹவர்ஸில் நான் முடிச்சிருவேன். இது போக வேறு ஒரு ஷெட்யூலும் நான் ஃபாலோ பண்ணுவேன். அது என்னங்கிறதும் நான் உங்களுக்கு லேட்டரான் சொல்கிறேன். இப்போ இந்த ஷெட்யூலில் 6th அதே மாதிரி 12th டாஸ்க் 1ல் எப்படி ஷெட்யூல் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான். ஒன்று ஈஸியான சப்ஜெக்ட், ஒன்று கஷ்டமான சப்ஜெக்ட். இன்னொன்று மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 10 நாளாச்சும் வேணும் ஸ்கூல் புக்கோட நோட்ஸ் எடுக்கிறதுக்காக. அதனால தான் 6th 7th 6th ஒரு நாள், 7th ஒரு நாள், 8th 2 நாள், 9th 3 நாள், 10th 4 to 5 நாள் வரைக்கும் பிளான் பண்ணி மென்சுரேஷன் டாபிக்ஸ் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இது ஆஸ் பர் த ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. சீக்கிரமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னம்னா இந்த 12 டேஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இந்த ஷெட்யூலை 6 டேஸ் இல்லை 7 டேஸ்க்குள்ளே நான் முடிச்சிருவேன். ஃபாஸ்ட் ரிவிஷனில் எப்போவுமே நான் இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு போடாமல் ஒரு 4-5 நாள் அதிகமாக தான் போடுவேன். அப்போ தான் நம்ம ஏதாச்சும் நடுவில் அக்கேஷனாக வெளியே போயிட்டா கூட பேலன்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஒரு பேஜை நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். டாஸ்க் 1 ஃபாலோ பண்ணாதவங்க இதை ஃபாலோ பண்ணி பாலிட்டி அண்ட் மேக்ஸில் மென்சுரேஷன் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டாஸ்க் 2ல் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சயின்ஸ் ஆஸ் பர் த ஷெட்யூல் என்ன கொடுத்துருக்கோமோ சேம் ஷெட்யூல் நானும் ஃபாலோ பண்ணுவேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டடி ஓரியன்டாக டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தால் டெலகிராமில் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். யூடியூப் சேனல்லையும் நீங்கள் கமெண்ட்டில் டவுட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அண்ட் டெய்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம ஜிஎஸும் மேக்ஸும் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.